அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு புலியேந்திரன் சுலாக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆஸ்திரேலியா பாராட்டு. யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் காலப்பகுதியை நீடிக்க அமைச்சரவை அனுமதி. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் 7 மனித மண்டை ஊடுகள் உள்ளிட்ட உடலின் பாகங்கள் அடையாளம். கிளிநொச்சி பூநகரியில் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரி போராட்டம். இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலய கொடியேற்றம். கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் திறந்து வைப்பு. பாகிஸ்தானின் கராச்சி மாவட்ட சிறைச்சாலையில் இருந்து 216 கைதிகள் தப்பியோட்டம். தொடர்வது முதன்மைச் செய்திகள். லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு ஆஸ்திரேலியா பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவிற்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மால்ஸுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை பொருளாதார ரீதியில் நிலையான பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, ஊழல் மற்றும் மோசடியை ஒழிக்க தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ரிச்சர்ட் மால்ஸை தெளிவுபடுத்தினார். கடந்த காலத்தில் சமுத்திர பாதுகாப்பு, சட்டவிரோத வர்த்தகம், ஆழ்கடத்தல், பயங்கரவாதம் மற்றும் ஆயுத கடத்தல்களை தடுக்கும் செயற்பாடுகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் வழங்கிய உதவிகளை இதன்போது ஜனாதிபதி பாராட்டினார். சுற்றுலா முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு இலங்கை மிகவும் பாதுகாப்பான நாடு என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இங்கு சுட்டிக்காட்டினார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான 70 வருட பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை நினைவு கூர்ந்த பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மால்ஸ், இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்படுவதே தமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டார். இலஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை ஆஸ்திரேலிய அரசாங்கம் பாராட்டுவதாகவும், வர்த்தகம், பொருளாதாரம், அரசியல், சுற்றுலா மற்றும் முதலீட்டு தொடர்புகளை பலப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் ரிச்சர்ட் மால்ஸ் இங்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் காலப்பகுதியை நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி 3ஆம் கட்டத்தின் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கும் கருத்திட்ட காலப்பகுதியை 2027 வரைக்கும் நீடிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்தார். මයිලට්ටි දීවරවරාය සංවර්ධනය කිරීමේ තුන්වෙනි අධීර ක්‍රියාත්මක කිරීම යාපනය මයිලට්ටි දීවරවරාය සංවර්ධනය කිරීමේ පළමු සහ දෙවන අධීරයන් නිම කළ තියෙනවා. யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் 1, 2 கட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. குறித்த துறைமுக அபிவிருத்தி பணிகள் 3ஆம் கட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இக்கட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகம் கிழக்கு மற்றும் தென் மாகாணத்தில் இருந்து வருகை தரும் மீன்பிடி படகுகளுக்கான நீர், மின்சாரம், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய வசதிகள், மீனவர்களுக்கு தேவையான விலை தயாரிக்கும் வசதிகள், ஏல விற்பனை, மண்டப வசதிகள் மற்றும் வான்வழி செய்தி பரிமாற்ற வசதிகள் போன்றவற்றை வழங்குவதற்கு எதிர்பார்க்க செய்யப்படுகின்றது. அதற்கிணங்க மயிலிட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் 3ஆம் கட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள தரையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டுமானங்களை மேற்கொள்வதற்கும் கருத்திட்ட காலப்பகுதியை 2027 வரைக்கும் நீடிப்பதற்கும் கடற்தொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. මයිලට්ටි දීවරවරාය සංවර්ධනය කිරීමේ තුන්වෙනි අධීර ක්‍රියාත්මක කිරීම
2025ஆம் ஆண்டிலிருந்து அமுலாகும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. උතුරු නැගෙන පළාත් තුළ ගැටුම්කාරී වාතාවරණය මත අවතැන් වූ පවුල් සඳහා ස්ථිර නිවාස ඉදිකිරීමේ ව්‍යාපෘතිය උතුරු හා නැගෙන පළාත් තුළ වසර 30ක් පුරා පැවති ගැටුම්කාරී වාතාවරණය හේතුවෙන් එම ප්‍රදේශවල වාසය කළ පවුලට අයත් නිවාස විශාල ප්‍රමාණයක් හානියට පත් වෙලා තිබෙනවා. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 30 ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 2,74,728 குடும்பங்களைச் சேர்ந்த 9,14,722 நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 8 மாவட்டங்களில் 1,50,488 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு, இந்திய அரசு, அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் மேலும் 16,759 வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என இனங்காணப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தின் ஆரம்பத்தில் 340 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 6,50,000 ரூபாய் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கட்டட நிர்மாண மூலப்பொருட்களின் தற்போதைய விலைகளுக்கு அமைய 340 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்கு 9,50,000 ரூபாய் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய 2025ஆம் ஆண்டிலிருந்து அமலாகும் வகையில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை 550 சதுர அடி வீடுகளை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை 15 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கவும், 340 சதுர அடி வீட்டினை அமைப்பதற்காக அரசு நிதியில் வழங்கப்படும் உதவி பணத்தை 9 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கவும் நகர அபிவிருத்தி, நிர்மாண மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. උතුරු නැගෙන පළාත් තුළ ගැටුම්කාරී වාතාවරණය මත අවතැන් වූ පවුල් සඳහා ස්ථිර නිවාස ඉදිකිරීමේ ව්‍යාපෘතිය கொள்முதல் செயல்முறை மூலமான மருந்து கொள்வனவு தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொள்முதல் செயல்முறை ஊடாகவே மருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். கொள்முதல் செயல்முறையின் கீழ் மருந்துகளை கொள்முதல் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. முறையாக கொள்முதல் செய்ய முடியுமாக இருக்கத்தக்க மறைகரமொன்றின் நடவடிக்கை அல்லது வேறு சில காரணங்களால் இது நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் பிரதம மருத்துவர்களுக்கு கொள்முதல் செயல்முறைக்கு புறம்பாக மருந்துகளை கொள்முதல் செய்ய முடியும். எனவே இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து பார்க்குமாறு நான் கோரிக்கை விடுகிறேன். மேலும் கொள்முதல் செயல்முறையை வேண்டுமென்று தடுத்து மருந்து பதிவுகள் தொடர்பான சிக்கல்களை உருவாக்கி கொள்முதல் செயல்முறைகளுக்கு புறம்பாக விருப்பப்படி கொள்முதல் செய்யும் நடைமுறை இப்போதும் கடந்த காலங்களிலும் நடைமுறையில் இருந்து வருவதால் இது குறித்து ஆராய்ந்து பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். විශේෂයෙන්ම ඩ්‍රග්ස් රෙජිස්ට්‍රේෂන් ක්‍රමවේදය තුළ யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் 7 மனித மண்டை ஓடுகள் உள்ளிட்ட உடலின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் சிறுவர் ஒருவரின் எலும்புக்கூடு உள்ளடங்கலாக 7 மனித மண்டையோடுகள் உள்ளடங்கிய உடலின் பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் மனித எலும்புகள் அவதானிக்கப்பட்டன. அதனையடுத்து சம்பவ இடத்தில் நீதவான் ஆனந்தராஜா ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது குறித்த பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. குறித்த அகழ்வு பணிகள் கடந்த 1ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமான நிலையில் மேலும் 5 மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டன. குறித்த பகுதியில் எதிர்வரும் நாட்களிலும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 மனித மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என்று அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைகளுக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவானிடம் விண்ணப்பத்தை முன்வைக்க சட்டத்தரணிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் அகழ்வு பணிகள் நாளையும் இடம்பெறும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார்.
இன்று 2 மனித எலும்புக்கூடுகள் முற்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு மனித தொகுதி முற்றாக மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூனகிரி தம்பிராயன் குளத்திற்கு அண்மையில் வாழ்வெட்டுக்கு இலக்காக உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி கிளிநொச்சி பூனகிரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பிராய் குளத்திற்கு அண்மையில் இனம் தெரியாத நபர்களின் வாழ்வெட்டுக்கு இலக்காக உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பூனகிரி செம்மன் குன்று பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி பிரணவனின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்ற நிலையில் கொலைக்கு நீதி வேண்டி பிரதேச மக்களினால் இறுதி ஊர்வலத்தின் போது கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வலியுறுத்தி பூனகிரி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகஸ்தர்களிடம் பொதுமக்கள் கையொப்பம் அடங்கிய மகையர் ஒன்றை கையளித்தனர். இந்த இழப்பை போன்று எத்தனையோ இழப்புகள் இந்த பூனகிரியிலே நடைபெறுகின்றது. அந்த நடைபெறுகின்ற இழப்புகளுக்கு எவ்வித ஒரு முடிவுகளும் எங்களுக்கு சரியான முறையிலே இங்கே கிடைக்கப்பெறவில்லை. அந்த குற்றவாளிகளுக்குரிய தண்டனையை இந்த பூனகிரி போலீஸ் அதிபர் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்நேரத்திலே இந்த பிரவனுடைய வித்ரோல் மீது ஆணை செய்து இங்கே கேட்டுக்கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலே இந்த பூனகிரியிலே இப்படி ஒரு வாழ்வெட்டு சம்பவங்களோ இல்லை இந்த போதைப் பொருட்களோ இங்கே இடம்பெறக்கூடாது என்பதையும் இந்நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு ஆசிரியரை ஒரு சட்டவிரோத போதைப்பொருள் பாவனைக்குட்பட்ட ஒரு கும்பல் ஒன்று கொலை செய்திருக்கிறது. இதை நமது சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படியான ஒரு சம்பவங்கள் நடைபெறக்கூடாதென்றும் மற்றது இச்சம்பவத்துடன் தொடர்புட்டவர்களை குறிப்பிட்ட மணித்தியாலங்களில் பூனகிரி போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவர்களை சரியான முறையில் சட்டத்தின் முன் நிறுத்தி நமது சமூகம் சார்ந்த பெண் பிள்ளைகளுக்கோ அல்லது சக மாணவர்களுக்கோ சரியான நீதி கிடைக்க வேண்டும். உண்மையில் இந்த சீரிய ஒரு உயர்ந்த பணியாளரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம். இத்தகைய செயற்பாடானது இப்பிரதேசத்தில் மட்டுமல்ல எந்த இடத்திலேயும் நடைபெறக்கூடாது. ஒரு அநியாயமான ஒரு பெரிய ஒரு கல்வி மாலை இழந்திருக்கின்றது. இத்தகைய செயற்பாடானது எங்கும் எப்பொழுதும் நடைபெறக்கூடாது. முன்தினம் நடைபெற்ற கொலை சம்பவமானது எங்களுடைய பூனகிரி போலீசாருடைய கடூரமான முயற்சியிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 24 மணித்தியாலத்துக்கு முன்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரகடனத்துக்குரிய சம்பவமானது இனியும் வருகின்ற எந்த ஒரு இளைஞனுக்கும் வரக்கூடாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மன்னார் மாவட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவான உறுப்பினர்களின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இன்று மன்னாரில் இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மன்னார் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலேயே குறித்த சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணத்தை மேற்கொண்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் நானாட்டான் பிரதேச சபைக்கு சுயேட்சை குழு சார்பாக போட்டியிட்ட GM சீலன் தலைமையிலான குழுவினரும் ஆதரவு தெரிவித்து அவர்களது உறுப்பினர்களும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் SR குமரேஷ், பிளட் அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் ஜேம்ஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஜோன்சன், சுயேட்சை குழுவின் தலைவர் GM சீலன் ஆகியோரும் பங்கு பெற்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய சிந்தனை, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரு கூட்டுக்குள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள். அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேச சபைகள், நகர சபைகளை நாங்கள் ஒரு கூட்டாக JVPயினுடைய ஆட்சி அமையக்கூடாது என்ற ரீதியிலே தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதென்ற மக்களுடைய ஆணையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். JVP அரசாங்கத்தினுடைய கபடத்தனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லாது எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய, எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்களுடைய, எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற இந்த தென்னிலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து விடயங்களையும் மக்கள் ஆணையின் பிரகாரம் ஒன்றாக இணைந்து
செயல்படுவதென்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நீருக்குள் மூழ்கி அடிப்பதற்கான சூழ்நிலையை ஒரு காலம் நாங்கள் உருவாக்க முடியாது என்பது எங்கள் எல்லோருடைய திடமான சின்னமாக இருக்கிறது. எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை புதைக்கின்ற செயற்பாடுகளில் யார் வந்தாலும் அதை நாங்கள் மூர்க்கமாக எதிர்ப்போம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். நாங்கள் ஒன்றாக சேர்ந்தால் எங்களுடைய தேசத்தை நாங்களே காப்பாற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த அணி, இந்த கூட்டமைப்பு ஒரு காலம் தன்னுடைய கையை உயர்த்தாது என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லி முடிக்கின்றேன். எங்களை பொறுத்தமட்டில் யாரையும் புறந்தள்ளி செயல்படுகின்ற சூழலை நாங்கள் உருவாக்கப் போவதில்லை. அவர்கள் விலகிச் சென்றுகின்ற சூழல் ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஆளர்களாக மாற முடியாது. அந்த வகையிலே நாங்கள் அவர்களை விட்டுவிட்டோம் என்ற ஒரு சூழலை நாங்கள் நினைத்து பார்க்காமல் அவர்களோடு பேசுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவது சால சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமானது. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை 6 மணிக்கு மும்மொழிகளிலும் விசேட கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் இடம்பெற்றது. 11ஆம் தேதி வரை தினமும் மாலை 6 மணிக்கு நவநாள் வழிபாடுகள் நடைபெறுவதுடன் 12ஆம் தேதி இரவு 7 மணிக்கு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் விசேட நற்கருணை ஆராதனை நடைபெறவுள்ளது. திருவிழா தினமான 13ஆம் தேதி அன்று அதிகாலை 4 மணிக்கு தமிழ் மொழியிலும் 5 மணிக்கு சிங்கள மொழியிலும் மீண்டும் 6 மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளன. திருவிழா கூட்டு திருப்பலிகள் காலை 8 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் தமிழ் மொழியிலும், காலை 10 மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட துணை ஆயர் மேக்ஸ்வெல் சில்வா ஆண்டகையின் தலைமையில் சிங்கள மொழியிலும் நடைபெற உள்ளது. கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரியவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரிய போலீஸ் திணைக்களத்தினூடாக முன்னெடுத்து வரும் பாதுகாப்பு வேலை திட்டத்தின் கீழ் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிழக்கு மாகாணத்திற்கான குற்றப்பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழா நிகழ்வில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர, மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்ன, மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி ஆரிய பிரியந்த பண்டார உட்பட மட்டக்களப்பு மாவட்டத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர், மாவட்ட போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். அம்பாறை ஆலியடி வேம்பில் வீட்டு திட்டத்திற்கான அடிக்கல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா நாட்டி வைத்தார். அம்பாறை ஆலியடி வேம்பில் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் துணைப்பொருளிலான வீட்டு திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா இன்று ஆரம்பித்து வைத்தார். ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் வீட்டு திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆலியடி வேம்பில் நடைபெற்றது. அரசு அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களும் அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை தம்புலுவில் பிரதேசத்தில் உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் வேலை திட்டத்தினூடாக புதிய வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் அடிக்கல் நடும் நிகழ்வு இடம்பெற்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் 10 லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்புடன் வீடானது நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் இத்திட்டத்தின் கீழ் திருக்கோவில் பிரதேசத்திற்கு 6 வீடுகள் மேலும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. பிரதம அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா கலந்து கொண்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த 1ஆம் தேதி 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கான நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 2025 6 1ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம்
முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவில் தீர்த்தக்கேணியில் மூழ்கி 2 பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர். இது தவிர சிலாவத்தை தாமரை குளத்தில் பூப்பறிக்கச் சென்ற ராஜசேகர், நிலாந்தன், சிவநேசன், பிரணவன் இந்த 4 பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 3 பாடசாலை மாணவர்கள். ஒரே நாளில் இந்த 4 பேரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெரும் சோகமயமாக உள்ளது. இந்த மாணவர்களுக்கு நீச்சல் தெரியாது. இப்படியாக பல மாணவர்கள் உள்ளனர். எனவே பாடசாலைகளில், பெரிய பாடசாலைகளில் நீச்சல் தடாகங்கள் அமைத்து நீச்சல் பயிற்சிகளும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன். தயவு செய்து இந்த கருத்துக்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டு இதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கல்வித்துறைக்கான செயலணியை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கல்வித்துறை டிஜிட்டல் மாற்றத்திற்கான செயலணி ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மாணவர்களை பாடசாலைகளுக்கு உள்வாங்கல் மற்றும் தரப்பண்பான கல்வியை வழங்குவதில் சிறந்த முன்னேற்றங்கள் அடையப்பெற்றுள்ளது. ஆனாலும் தற்போது 42,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதும் கிராமிய மற்றும் குறைந்த வசதிகளை கொண்ட பிரதேசங்களில் அதிகரித்து வருகின்ற ஏற்றத்தாழ்வுகளாலும் கல்வித்துறை பெரும் அழுத்தத்திற்குள்ளாகியுள்ளது. இந்நிலைமையின் கீழ் கல்வித்துறையில் முறைமை ரீதியான மாற்றம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. பெரும்பாலான நாடுகள் தமது கல்வி முறைமைகளில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக டிஜிட்டல் அனுகூலங்களை வினைத்திறனாக பயன்படுத்துகின்றன. இலங்கையிலும் பல்வேறு டிஜிட்டல் கல்விக்கான தொடக்க முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பினும் அவை முறையாக கட்டமைக்கப்படாமையால் எதிர்பார்க்கப்படும் பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது. அதனால் சமகால கல்வி மறுசீரமைப்பு மற்றும் அதனுடன் இணைந்துள்ள மூலோபாய டிஜிட்டல் அணுகுமுறை நடைமுறைப்படுத்துவது அவசியமாகும். அதற்கு தேவையான படிமுறைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளரின் அங்கத்துவத்துடனும் ஏற்புடைய ஏனைய பங்காளர்களுடன் கூடிய கல்வித்துறை டிஜிட்டல் மாற்றம் பற்றிய செயலணியை நிறுவுவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறை பயன்பாடுகளுடைய காணிகள், சொத்துக்களை உயரிய பயன்பாட்டுக்கு பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்கல் தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசுக்கு சொந்தமான குறை பயன்பாட்டுடைய காணிகள் மற்றும் குறித்த காணிகளின் சாத்திய பலங்களை அடையாளம் கண்டு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்கள் உள்ளிட்ட தனியார் முதலீடுகளில் ஈடுபடுத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்காக 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் 250 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சும் இணைந்து கருத்திட்ட முன்மொழிவு ஒன்றை தயாரித்துள்ளது. முன்மொழிவுக்கு அமைய அவ்விரண்டு அமைச்சுகளின் கீழ் காணப்படும் நிறுவனங்களின் குறை பயன்பாட்டு காணிகள், சொத்துக்கள், பெருந்தோட்ட மற்றும் விவசாய நடவடிக்கைகள், பெருந்தோட்டம் சார்ந்த சுற்றுலாத்துறை நடவடிக்கைகள், கால்நடை வள அபிவிருத்தி, நீர்மின் உற்பத்தி, சூரிய மின் உற்பத்தி, கைத்தொழில் நடவடிக்கைகள், நன்னீர் மீன்வள உற்பத்திகள் மற்றும் வேறு பெருந்தோட்ட பொருளாதார புத்தாக்க நடவடிக்கைகள் போன்ற துறைகளின் கீழ் முதலீட்டு வாய்ப்புகள் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கிணங்க முன்மொழியப்பட்டுள்ள கருத்திட்டங்கள் பற்றி தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பெருந்தோட்டத்துறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கண்டியில் அமைந்துள்ள பழமையான போகம்பர சிறைச்சாலை காணியை 50 வருட கால குத்தகைக்கு வழங்குவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பழைய போகம்பர சிறைச்சாலை காணி கண்டி மாநகர சபை அதிகார எல்லைக்கு 2021 தொடக்கம் 2030 காலப்பகுதியை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட்டுள்ள கண்டி மாநகர சபை அதிகார எல்லை அபிவிருத்தி திட்ட பயன்பாட்டு சேவை வலயத்தில் அமைந்துள்ளது.
உலக மரபுரிமை கட்டடங்கள் பாதுகாப்பின் கீழ் போகம்பர வளாகம் மற்றும் சிறைச்சாலை கட்டடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் குறித்த வளாகத்தில் கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டு பணிகளுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதற்கமைய நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஆரம்ப திட்டத்திற்கு அமைவாக நிதி, சுற்றாடல் மற்றும் சமூக ரீதியான ஆற்றல் வளங்களுடன் கூடிய அபிவிருத்தி கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக குறித்த காணியை 50 வருட கால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்காக முதலீட்டு முன்மொழிவுகளை கோருவதற்காக நகர அபிவிருத்தி, கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சமூக சேவை பராமரிப்பு நிலைய செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயற்பாட்டு கைநூல் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஆராய்ந்துள்ளார். சமூக சேவை பராமரிப்பு நிலையங்களின் தரத்தை உயர்த்தல் மற்றும் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயற்பாட்டு கைநூல் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தலைமையில் இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. மகளிர் விவகார ஆசிய மன்றத்தின் உதவியுடன் இந்த கைநூல் உருவாக்கப்பட்டுள்ளது. செயற்பாட்டு கைநூலை உருவாக்கிய ஆசிய மன்றத்தின் சிரேஷ்ட தொழில்நுட்ப ஆலோசகர் இதன் நோக்கம் இதனூடாக எதிர்காலத்தின் தரவுகளை டிஜிட்டலமயமாக்குதல் தொடர்பிலும் தெளிவுபடுத்தியுள்ளதுடன் திணைக்களங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு எவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் கருத்து வெளியிடுகையில் அரசாங்கம் டிஜிட்டல் மயப்படுத்தலை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த திட்டம் அவசியம் என தெரிவித்தார். கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல தரப்புகள் ஊடாக உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் ஒரே நபருக்கு மீண்டும் மீண்டும் உதவிகள் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டார். எனவே இத்தகைய தவறுகளை இல்லாமல் செய்வதற்கு இவ்வாறானதொரு புதிய முயற்சி அவசியம் என தெரிவித்தார். தொடர்ச்சியாக செயற்பாட்டு கைநூலில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர், சமூக சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் மற்றும் உதவி பணிப்பாளர், சிறுவர் நன்னடத்தை திணைக்கள ஆணையாளர், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர், மாவட்ட செயலக உதவி மாவட்ட செயலாளர், ஆளுநரின் உதவி செயலாளர் உள்ளிட்டோர் நேரடியாக பங்கு பெற்றதுடன் வடமாகாணத்தில் உள்ள ஏனைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் இணையவழி ஊடாகவும் இணைந்து கொண்டனர். தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்றைய தினம் நடைபெற்றது. இன நல்லிணக்கம், விபத்து, இளவயது திருமணம் உட்பட சமூக பிரச்சினைகள் தொடர்பிலும் இங்கு ஆராயப்பட்டது. தேசிய சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் ஆர். மனோகரன் ஒருங்கமைப்பில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் திட்ட உத்தியோகஸ்தர் முனீஸ், புலனறுவை மாவட்ட நிகழ்ச்சி திட்ட உத்தியோகஸ்தர் சிராணி ஆகியோரும் பங்கெடுத்தனர். நல்லிணக்கம் மற்றும் உள்வாங்கல், சமூக நீதி போன்றவற்றிற்கு ஒரு விழிப்புணர்வு செய்யும் நோக்கமாகவும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு ஒரு ஊர்வலமோ அல்லது கூட்டமோ அல்லது விழிப்புணர்வு கருத்தரங்களை நடத்துகிற ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் இது நடத்துது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் வரவேற்பு கர்மபீட கடமைகளை மேற்கொள்ளும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று பயிற்சி வழங்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் வரவேற்பு கர்மபீட கடமைகளை மேற்கொள்ளும் உத்தியோகஸ்தர்களுக்கு வரவேற்பு கர்மபீட கடமைகள் தொடர்பான ஒரு நாள் பயிற்சி நெறி இன்று இடம்பெற்றது. மாவட்ட செயலக திறன் விருத்தி நிலையத்தில் இடம்பெற்ற பயிற்சியில் வளவாளர்களாக மாவட்ட திறன் விருத்தி உத்தியோகஸ்தர் செந்தூரன் மற்றும் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்கள உத்தியோகஸ்தர் சிவசுரூவன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் கிளிநொச்சி மாவட்ட செயலக பயிற்சி பிரிவின் உத்தியோகஸ்தர் மற்றும் வரவேற்பு கர்மபீட கடமைகளை மேற்கொள்ளும் உத்தியோகஸ்தர்கள் பங்கேற்றனர். அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் தெரிவு செய்யப்பட்ட உத்தியோகஸ்தர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி நெறி இன்று நடைபெற்றது. அக்கரை பெற்ற பிரதேச செயலக தலைமை பீட முகாமையாளர் MJM நியமதுல்லா தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி செயலமர்வில் அம்பாறை மாவட்ட உளவள துணை இணைப்பாளர் மனுஷ் அபுபக்கர் மற்றும் உளவள துணை உத்தியோகஸ்தர் AB அப்துல் சுக்கூர் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில்
பலசரக்கு கடைகள் மற்றும் தேநீர் கடைகள் திடீர் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் நேற்று பலசரக்கு கடைகள் மற்றும் தேநீர் கடைகள் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் இருந்த உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. கடை உரிமையாளர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதுடன் உணவு ஸ்தாபனங்கள் மற்றும் பலசரக்கு கடைகள் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார வழிமுறைகள் தொடர்பில் எடுத்துக் கூறப்பட்டது. முத்தையன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் லோஜிதன் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களான நருக்ஷன் டிலக்ஷன் ஆகியோர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியும் அனுமதி கிடைக்கப்பெறாத மாணவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க சபையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தலைமையில் கூடிய போது வாய்மூல கேள்விக்கான வினா நேரத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய 1,74,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளனர். இவர்களில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் 55,600 மாணவர்கள் 22 பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் அடிப்படையில் வருடம் ஒன்றுக்கு நாட்டிலிருந்து சாதாரணமாக 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் நிலை காணப்படுகிறது. அந்த வகையில் நோக்கும்போது ஒரு மாணவருக்கு வருடத்திற்கு 70 மில்லியன் என பார்க்கும்போது 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் செலவாகிறது, அதாவது நாட்டை விட்டு வெளியேறுகிறது. எம்முடைய நாட்டில் 1,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் தெரிவாகின்றார் என்றால் 1,19,000 பேருக்கு நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில முடியாத சூழல் உருவாகிறது. இதன் காரணமாக அந்நிய செலாவணி வருவாய் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும். ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு மாணவர்களுக்கு நாட்டினுள் கல்வி பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்த முடியாதா? அதேபோன்று கல்வியூடான சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியாதா? இதனூடாக அரசு செலவை குறைத்து அந்நிய செலாவணி கவர முடியுமாக இருக்கும் அல்லவா? அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய எத்தனை நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை இன்று சுத்தமாக்கப்பட்டது. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் மூலம் செய்யப்படும் மாசை இல்லாது ஒழிப்போம் எனும் 2025 ஆண்டிற்கான சுற்றாடல் துணைப் பொருட்களுக்கு அமைவாக சுற்றாடல் வாரமானது மே 30 முதல் ஜூன் மாதம் 5 வரை கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் யாழ் பண்ணை கடற்கரை சுத்தப்படுத்தும் நிகழ்வு யாழ் மாவட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஏற்பாட்டில் அதிகார சபையின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தவகிருவா தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது பண்ணை கடற்கரை வளாகத்தில் காணப்பட்ட கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வின் பிரதம அதிதியாக யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் யாழ் மாவட்ட பிரதி பணிப்பாளர் சூரியராஜா, யாழ் மாவட்ட விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி DL இலகாமகே, மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் யாழ் போலீஸ் நிலைய சுற்றாடல் பிரிவு போலீஸ் உத்தியோகஸ்தர், கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினர், கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், மாநகர சபை ஊழியர்கள், உத்தியோகஸ்தர்கள், சுற்றுச்சூழல் தன்னார்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உலக சுற்றாடல் தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் நலாயினி இன்பராஜ் தலைமையில் இடம்பெற்றது. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 4 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் குறித்த பாடசாலைகளில் தரம் 8 தொடக்கம் 9 வரையான வகுப்பு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்குகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் பிளாஸ்டிக் தொடர்பான விழிப்புணர்வு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் கேதீஸ்வரன், பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மூதூரில் இன்று காலை சிரமதான பணி இடம்பெற்றது. மூதூர் போலீஸ் நிலையத்தில் ஏற்பாட்டில் இடம்பெற்ற சிரமதான பணிக்கு மூதூர் பிரதேச சபை, சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, தேசிய மக்கள் சக்தியின் மூதூர் கிளை, மூதூர் மத்திய கல்லூரி என்பனவும் அனுசரணை வழங்கியிருந்தன. பாடசாலை மாணவர்கள், போலீசார், பிரதேச சபை ஊழியர்களும் இணைந்து திரிசீடி சந்தையிலிருந்து ரால்குழி பாலம் வரையான வீதியை துப்புரவு செய்தனர். இதேவேளை நேற்றைய தினம் புறாத்தீவை அண்டிய கடற்பிராந்தியத்தில் பவளப்பாறை பகுதிகளை தூய்மைப்படுத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டது. பவளப்பாறைகளுக்கு சேதம் விளைவிக்கும் நட்சத்திர மீனினங்கள் அப்பகுதியிலிருந்து அகற்றப்பட்டன.
கடற்படையின் நீர்மூழ்கி பிரிவைச் சேர்ந்த குச்சவெளி பிரதேச சபை, நிலாவளி சுற்றுலா படகு பயணிகள் சங்கம், கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் என்பன தூய்மைப்படுத்தும் பணிக்கு உதவியிருந்தன. அத்தோடு புறாத்தீவுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் தன்னார்வமாக கரையோரங்களை சுத்தப்படுத்தும் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பவுனதீவு பிரதேச செயலக பிரிவில் பிளாஸ்டிக் மாசுபாட்டினை முறியடிப்போம் எனும் துணைப்பொருளில் விழிப்பூட்டல் நிகழ்வு இடம்பெற்றன. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஏற்பாட்டில் மண்முனை மேற்கு பிரதேச சுற்றாடல் உத்தியோகத்தர் ஸ்ரீவித்யன் காயத்ரியின் ஒருங்கமைப்பில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நடைபவனியில் மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் என் சத்யானந்தி, மண்முனை மேற்கு பிரதேச சபை தவிசாளர் தம்பிப்பிள்ளை கோபாலப்பிள்ளை, மண்முனை மேற்கு பிரதேச சபை செயலாளர், பவுனதீவு போலீஸ் நிலைய பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பவுனதீவு இலங்கை வங்கியின் முன்பாக ஆரம்பமான விழிப்பூட்டல் நடைபவனியானது பவுனதீவு உழவர் சந்தி ஊடாக பவுனதீவு பரமேஸ்வரா வித்தியாலயத்தை வந்தடைந்து அங்கு மரநடுகையும் இடம்பெற்றது. கொத்தியாப்புலை கலைவாணி வித்தியாலய மாணவர்களால் வீதி நாடகம் ஒன்றும் நடத்தப்பட்டதோடு சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்ட மாணவர்களினால் பூமியை பசுமையாக்குவோம் அரங்க நாடகமும் அரங்கேற்றப்பட்டது. இலங்கையில் HIV பரவல் மிக குறைந்த மட்டத்தில் இருப்பதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஆதரவை தாண்டி அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆதரவு நாட்டின் சுகாதார அமைப்பை சிறந்த முறையில் பராமரிக்க உதவியுள்ளது என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சில் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலியல் உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சார்பாக இலங்கை குடும்ப கட்டுப்பாட்டு சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் அண்மையில் கொழும்பில் உள்ள ஹெங்ஸ்பெரி ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். Your willingness to listen, engage and learn has been deeply appreciated. ஆசியாவில் HIV பரவல் மிக குறைந்த மட்டத்தில் இருக்கும் நாடாக இலங்கையை கருதலாம். குறிப்பாக நாட்டின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது HIVயுடன் வாழும் மக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளும் போது இது மிக குறைவாக இருப்பது பாராட்டத்தக்கது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டலில் இலங்கை தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தால் செயற்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்களுக்கு மேலதிகமாக இலங்கை குடும்ப கட்டுப்பாட்டு சங்கத்தால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளும் மிக முக்கியமான காரணிகளாகும். தற்போதைய அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படும் சிறப்பு திட்டத்தை மேலும் வலுப்படுத்த சுகாதார அமைச்சகம் தீவிரமாக பங்களித்து வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டில் வாழும் முழு மக்களுக்கும் ஒரு சிறந்த நாட்டை, ஒரு அழகான வாழ்க்கையையும் ஆரோக்கியமான தேசத்தையும் உருவாக்குவதற்கு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது. These achievements are thanks to the dedication of many and I thank all those who continue to serve and uplift our health sector. யாழ்ப்பாணத்தில் குடும்ப தலைவிகளுக்கு தொழில் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் குடும்ப தலைவிகளுக்கான தொழில் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பாரம்பரிய ரொட்டரி கழகமும் வேலணை பிரதேச செயலகமும் இணைந்து குறித்த பயிற்சி பட்டறையை முன்னெடுத்தன. அந்த வகையில் தெரிவு செய்யப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு பொம்மைகள் தயாரிப்பு குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதன்போது சிறப்பான முறையில் பொம்மைகள் உருவாக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்வை சுன்னாகம் பாரம்பரிய ரொட்டரி கழக தெரிவு தலைவர் ரொட்டரியன் சிபோஜா ஒழுங்கமைத்திருந்ததுடன் இதற்கான அனுசரணையை சென்னை ரஜன் ரொட்டரி கழக சமூக சேவை இயக்குனர் ரொட்டரியன் வெங்கடேஷ் ராமராஜ் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் ரொட்டரி கழகத்தினர் குடும்ப தலைவிகள் பங்கேற்றனர். தேசிய வரி வாரத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் செயலமர்வு இடம்பெற்றது. தேசிய வரி வாரத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட செயலக பயிற்சி நிலையத்தில் செயலமர்வு இடம்பெற்றது. உங்கள் வரிப்பணம் உங்களுக்காக எனும் துணைப்பொருளின் கீழ் வரி சக்தி தேசிய வரி வாரத்தை முன்னிட்டு செயலமர்வு முன்னெடுக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களின் தற்போதைய வரி ஏற்பாடுகள் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான பெறுமதி சேர் வரி கணக்குகளினை நிகழ்நிலை முறை மூலம் சமர்ப்பித்தல் தொடர்பில் இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது. வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் திருலிங்கநாதன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வைத்திருக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கு
பெறுமதி சேர் வரி தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. வளவாளராக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் திருமதி தெய்வசீலன் கலந்து கொண்டு விளக்கங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வைத்திருக்கும் கூட்டுறவு சங்கங்களின் பொது முகாமையாளர்கள் மற்றும் கணக்காளர்கள், உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளர் ADCC பஸ் நாயக்க, உதவி ஆணையாளர் M சிந்துஜா, கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்ற வருகின்றது. மேலதிக செய்திகளுக்கும் இது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.